ஏசப்பா நான் உந்தன் பிள்ளையாக வாழ்ந்திட உதவி செய்யும். உம்மையே எந்தன் நம்பிக்கையாய் கொண்டு முன் செல்ல கிருபை செய்யும். உம்மையே எந்தன் நம்பிக்கையாய் கொண்டு முன் செல்ல கிருபை செய்யும். ஒற்றுமையாய் இருப்பவன் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. சங்கீதம் 133:1. ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு VBS Day 5. ஒற்றுமையாய் இருப்பவன் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 133:1. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒற்றுமையா இருப்பவன் ஜெயிப்பவன். ஒற்றுமைனா சண்டை போடாம இருப்பது. நம் கையில் உள்ள விரல்கள்லாம் சண்டை போடுமா? போடாது. இது ஒரு கற்பனை தான். நம்ம கையில் உள்ள கட்டை விரல், ஃபர்ஸ்ட் விரல் இருக்கு பார்த்தீங்களா, அது சொன்னிச்சான், நான் எவ்வளவு குண்டா இருக்கேன் தெரியுமா, என்னையத்தான் எல்லாரும் ஜெயிச்சா நான் தான் உயர்ந்திருப்பேன், நான் தான் ஜெயிப்பவன், நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொன்னது. அடுத்து ஆள்காட்டி விரல் சொன்னது, கிடையாது, நான் தான் எல்லாரையும் எல்லா பொருள்களையும் சுட்டி காட்டுபவன், நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னிச்சு. உடனே அடுத்து நடுவிரல் இருக்கு பார்த்தீங்களா, அது சொன்னிச்சு, நான் தான் எல்லார காட்டிலும் வளர்ந்து இருக்கேன், நான் தான் பெரியவன், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொன்னது. அடுத்து மோதிர விரல், அது சொன்னிச்சு, இந்த பாருங்க, நீங்கள் எல்லாரும் ஓவராக பேசுறீங்க, நான் தான் மேரேஜில் ஃபங்க்ஷனில் நான் தான் VIP, என்னைய தான் எல்லாரும் என்ன செய்வாங்க தெரியுமா, கோல்டு வைரம் மோதிரத்தால் என்னைய அலங்கரிப்பாங்க, நான் தான் அழகான விரல் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் சுண்டு விரல் இருக்கு பார்த்தீங்களா, அது என்னம்மா சொன்னிச்சு, இந்த பாருங்க, அதிகாலையில் இரு கரத்தை கூப்பி ஜெபிக்கும் போது நான் தான் முதல்ல நிற்பேன், நான் தான் ஃபர்ஸ்ட் நிற்பேன், நீங்களாம் எனக்கு பின்னாடி தான். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லும் போதும் பெரியவங்களுக்கு மரியாதை சொல்லும் போதும் நான் தான் முதல்ல நிற்கிற குட்டி விரல், என்னையத்தான் எல்லாரும் என்ன செய்வாங்க, விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தது. 5 விரல்களும் என்னப்பா செஞ்சது, நான் தான் உயர்ந்தவன் சிறந்தவன் பெரியவன் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தது. டயர்டாயிடுச்சு. டயர்டான உடனே அதுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, சரி நம்ம இப்போ ஒரு போட்டி வைக்கலாம், போட்டியில் யார் ஜெயிக்கலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை முன்னாடி வச்சு இதை தனித்தனியாக தூக்கணும், மேலே உயர்த்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் முன்னாடி இருந்தது, ஒரு பாக்ஸ். அதை ஒவ்வொரு விரலாக தூக்கி காட்ட முயற்சி செய்தது. அதால் என்ன செய்ய முடியல, தூக்க முடியல. ஒரு விரலை தூக்க முடியுமா? தூக்க முடியாது. உடனே எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்த பொருளை என்ன செய்ய முடியும், தூக்க முடியும். அதனால் நம்ம மறுபடியும் ஒற்றுமையாக இருந்து நம்ம வேலை செய்யலாம், ஒற்றுமையே பலம் அப்படின்னு சொல்லி ஒற்றுமையாக அந்த பொருளை தூக்கி உயர்த்தி காட்டினது. பார்த்தீங்களா, ஒற்றுமையே பலம். ஒற்றுமையாக இருக்கும்போது ஜெயிக்க முடியும். வீட்டில், ஸ்கூலில், பொது இடங்களில் ஒற்றுமையாக இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும்.
ஒற்றுமை பலனது நமக்கு, ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். ஒற்றுமை பலனது நமக்கு, ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். லலலா 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 லலலா. நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. உனக்கு நன்மை செய்ய பலன் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும். நன்மைனா மற்றவர்களுக்கு உதவி செய்வது தான் நன்மை. சரியா? ஒரு பைபிள் ஸ்டோரி, ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம். யோப்பா அப்படிங்கிற ஒரு பட்டணத்தில் ஒரு அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த அக்கா பேர் தொற்கால். அந்த அக்கா என்ன வேலை செஞ்சாங்க தெரியுமா? அந்த அக்கா டெய்லரிங் வேலை பார்த்தாங்க. எல்லாருக்கும் ட்ரெஸ் தச்சு கொடுக்கறது, யார் ஹெல்ப் கேட்டாச்சுன்னா அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி யோப்பா பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு தெரியாத ஆளே இல்லை. அந்த சிட்டி ஃபுல்லாக யாரை தெரியும்? தொற்கால் அக்காவை எல்லாருக்கும் தெரியும். இந்த அக்கா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, நன்மை செய்வாங்க, அக்காட்ட போனால் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அக்காவை எல்லாரும் என்னப்பா செஞ்சாங்க? விரும்புவாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு, தனியாக இருக்கிறவங்களுக்குலாம் உதவிலாம் செஞ்சாங்க. ஒரு நாள் அந்த அக்காவுக்கு சுகம்லாம் போயிடுச்சு, சிக்காயிட்டாங்க. அந்த அக்கா சீரியஸ் ஆயிடுச்சு. ஃபீவர் அதிகமாக இருந்ததுனால யாருக்கும் என்ன செய்யறதே தெரியலை. உடனே பக்கத்தில் லித்தா அப்படிங்கிற பட்டணத்தில் பேதுரு என்ற ஒரு சீஷன் இருந்தார். ஏசப்பாவுடைய சீஷர் ஒருத்தர் இருந்தார். அவரை போய் கூட்டிகிட்டு வரலாம். கூட்டி ப்ரேயர் பண்ணால் என்ன செய்யும்? இந்த அக்காவுக்கு சுகமாகும்னு சொல்லி இந்த பேதுருவை ஆள் அனுப்பி அழைச்சிட்டு வந்தாங்க. எல்லாரும் அழுதாங்க. பாருங்க, இந்த அக்கா எங்களுக்கு நிறைய நன்மையெல்லாம் செய்வாங்க, உதவிலாம் பண்ணியிருக்காங்க, இந்த அக்கா எப்படியாச்சும் சுகமாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த பேதுருட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த பேதுரு எல்லாரையும் வெளியே அனுப்பி விட்டுட்டு என்னப்பா செஞ்சார்? முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணார். ப்ரேயர் பண்ணியாச்சுன்னா அந்த அக்கா என்ன செஞ்சாங்க? நார்மலாகி சுகமாகி கண் முழிச்சு பார்த்துட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். மறுபடியும் இந்த அக்கா நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு சொல்லி எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். பார்த்தீங்களா? நன்மை செய்வதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. நன்மையை டெய்லி செய்யணும், விருப்பத்தோடு செய்யணும், அன்போடு செய்யணும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதான் நன்மை. நம்ம வீட்டில், ஸ்கூலில் யாராச்சும் ஹெல்ப் கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். சரியா? நன்மை செய்வீங்களா? எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஓகே. நன்மை செய்யும்போது அடுத்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஓகே சில்ட்ரன், காட் பிளஸ் யூ.